நல்ல கரகர மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச வாழைப்பூ வடை. வாழைப்பூ பாதி பூ எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போ பருப்பை ஊற வச்சிக்கலாம். அரை மணி நேரம் ஊறினா போதும். பூ வந்து இப்போ கட் பண்ணி வைக்க வேண்டாம், கருத்து போகும் பூ ஒரு மாதிரி. அதனால் பருப்பெல்லாம் மாவெல்லாம் அரைச்ச அப்புறம் இந்த பூவை சிறுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூளுக்கிற நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு பூவை தண்ணி ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணி. இப்போ பருப்பு ஊறுறதுக்கு அரை மணி நேரம் ஊறினா போதும். பருப்பு தண்ணி ஊற்றி இப்போ ஊற வச்சுக்கலாம் பருப்பை. இப்போ பருப்பு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்கோம். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சா போதும். இதை சும்மா 2-3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் அந்த வரமிளகாய் நனைகிற அளவுக்கு. வரமிளகாய் ஊறிச்சேன்னா நம்ம அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம எந்த இதை அரைச்சாலும் கொஞ்சம் வரமிளகா ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் நல்லா ஊறிட்டு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதான் சோம்பு எல்லாம் போட்டு இப்போ நம்ம இப்போ மிக்சிலையோ கிரைண்டர்லேயோ கொஞ்சம் குறன்னு நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. நைஸாக அரைச்சோம்னா வடை நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பு இருக்காது, ஒரு மாதிரி வழுக்குன்னு இருக்கும் வடை, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. கரகரன்னு அரைக்கணும். நம்ம வடைக்கு எப்போயும் மாவு அரைப்போம் இல்லையா, அது மாதிரி ஆமா வடை கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கையில் இப்படி எடுத்தோம்னா மாவு வந்து அந்த பருப்பு வந்து லைட்டாக தென்படணும், அப்படி அரைக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணி வச்ச வாழைப்பூ. வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்துருக்கேன், பாதி வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா போட்டு பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பிணையும் போது நல்லா கையில் பாருங்கள் உருண்டை எப்படி வருது பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இதுதான் பக்குவம். வெங்காயமும் பூவும் அதிகமாக போயிட்டேன்னா கூட நம்ம அந்த உருண்டை பிடிக்க வராது. நம்ம வடை போடும்போது எண்ணெயில் அப்படியே இதாகிடும், பூவாக கொட்டி போகும். உருண்டையே அது மாதிரி தட்டில் போட்டு நல்லா உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ ஒரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக காஞ்சிடுச்சுன்னா வடை வந்து ஒரு மாதிரி கருத்து போகும், தீஞ்ச வாடை வரும். அதனால் மிதமான சூட்டில் வடையை போட்டு எடுக்கணும். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம்னா வடை நல்லா மொறு நல்லா இருக்கும். உள்ள மாவும் நல்லா வெந்திருக்கும், கரகரன்னு இருக்கும். சாப்பிடும்போதே பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வடை. வாழைப்பூ வடை எல்லாருக்குமே பிடிக்கும். சும்மா வெறுசாகவே சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வாழைப்பூ வடை சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பூ பொரியலை விட வாழைப்பூ வடை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். பாருங்கள் வாழைப்பூ வடைலாம் செஞ்சாச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெய் கூட அந்தளவுக்கு இதாக இல்லை, ஏன்னா நம்ம வந்து கெட்டியாக அரைச்சதுனால தண்ணி அந்தளவுக்கு கிடையாது. நல்லா மொறுன்னு 2 பக்கம் வெந்து வாழைப்பூலாம் நல்லா மொறுப்பாக இருக்குது. இதை இப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஒரு வடை எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். ஆஹா, கரகர மொறுன்னு சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது வாழைப்பூ வடை. உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்திருக்கு. கடலைப்பருப்பு 200 கிராமும் பாதி பூவும் போட்டால் போதும். வெங்காயம் அதிகம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக பாதி வெங்காயம் போட்டால் போதும். ருசிக்கு தேவையான ஜாமான் எல்லாமே சேர்த்துருக்கோம் இதில். இதுபோல் வாழைப்பூடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வாழைப்பூடை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழைப்பூடை பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது.